Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிங் வந்து லக்ஷ்மி காயின் ரிங். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரிங் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ரெண்டு கலர்ல சில்க் த்ரெட் வேணும். அப்புறமா ஒரு ஜரி த்ரெட், ஸ்கொயர் ஷேப்ல மோல்ட். இது வந்து ஒன்னு பெருசு, ஒன்னு அதுலயும் கொஞ்சம் சின்ன சைஸ் மோல்ட். லக்ஷ்மி காயின்ஸ், ரிங் பேஸ். சிலது இப்படி பூ ஷேப்லயும் இருக்கும், சர்க்கிள் ஷேப்லயும் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து பாருங்க, நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம், எவ்வளவு பெருசு சின்னது அந்த மாதிரி. ரிங் பேஸ், பால் செயின், ஃப்ளவர் ஷேப்ல இருக்க சங்கி, 3 mm கோல்ட் கலர் பஞ்ச் பீட், ரெட் கலர்ல ஸ்டோன் செயின், B7000 கம், ஃபெவிக்ரில்கா ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், கட்டிங் பிளேயர், அப்புறமா காலர் கேன்வாஸ். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து மோல்ட வந்து இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணிடணும். சோ இந்த மாதிரி இப்படி ஸ்கொயர் ஷேப் மோல்ட்ல எப்படி ரேப் பண்ணனும்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுங்க, ஒருவேளை நீங்க பார்க்கலனா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி மோல்ட ரேப் பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி இப்படி கோல்ட் த்ரெட் இருக்குல, இந்த கோல்ட் ஜெரி த்ரெட்ல 4 ஸ்ட்ராண்ட்ஸ், 4 த்ரெட் எடுத்து பாருங்க இந்த மாதிரி இப்படி சேர்த்து வச்சு இதுல வந்து ரேப் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி ஒரு சைடுல கம் வச்சுட்டு, இது வந்து கொஞ்சம் ஒட்டது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து கொஞ்சம் டைட்டா அப்படி புடிச்சிடணும். ஜெரி த்ரெட் பாத்தீங்களா, கொஞ்சம் அப்படி சில்க் த்ரெட் மாதிரி அப்படி இருக்காது. சோ ஸ்டார்டிங் இதே நம்ம கொஞ்சம் புடிச்சிடணும். புடிச்சிட்டு இப்படி புடிச்சிட்டு அப்புறமா இதுக்கு மேலோடைய ஒர்க்க கூட நம்ம ரேப் பண்ணிடணும். பாருங்க இந்த மாதிரி, அப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி இப்படி கிராஸ் கிராஸா நம்ம ரேப் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி செய்து முடிச்சிட்டு லாஸ்ட்ல பாருங்க இப்படி கம் வச்சு நம்ம இப்படி நல்லா அப்படி பிரஸ் பண்ணி விடணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி நம்ம ரேப் பண்ணணும். இனி இதே மாதிரி நம்ம இந்த ரெட் கலரை நம்ம ரேப் பண்ணலாம். இதான் அதே மாதிரி தான். பாருங்க இந்த மாதிரி இப்படி ஃபர்ஸ்ட் லேசா கொஞ்சம் இப்படி கையில கம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு தான் கையை வந்து இந்த அளவுக்கு இப்படி லேசா கொஞ்சம் கம் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியா வச்சுட்டு இந்த த்ரெட் இந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கோம்ல, இதை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி பண்ணி விடணும். அப்ப இது வந்து அப்படி பாருங்க இந்த மாதிரி இப்படி சேர்ந்துருக்கும். கம்மும் அது வந்து பட்டது மாதிரி தெரியாது, ஷைனியா தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். பாத்தீங்களா, கையில இப்போ காணும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். இல்லனா இது வந்து ஜரி த்ரெட் பாத்தீங்களா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். இனி நம்ம இந்த மோல்ட்ல இப்படி ரேப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்ல இப்படி ஒரு மினிட்டுக்கு போல இப்படி புடிச்சு வச்சுட்டு அப்புறமா நம்ம ரேப்பிங்கா ஸ்டார்ட் பண்ணலாம்.
பாருங்க இந்த மாதிரி இப்படி கம் வச்சு இப்படி எண்ட் பண்ணணும். நம்ம இனி இந்த ரெண்டையும் நல்லா காய விட்டுட்டு அப்புறமா அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இது வந்து நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இதுக்கு மேல இப்படி ஸ்டிக் பண்ணணும். ஸோ அதுக்கு நல்லா இப்படி கம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லாவே கம் வைக்கணும். இது வந்து இதுக்கு மேல இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். நல்லா இப்படி பிரஸ் பண்ணிடணும். இனி இது நல்லா காஞ்ச பிறகு இதுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த லக்ஷ்மி காயின் இருக்குல்ல இதை வந்து எடுத்து இதை வந்து இதுக்கு மேல இந்த ரெட் கலர் ஸ்கொயருக்கு பாத்தீங்களா இதுக்கு மேல இப்படி நம்ம ஒட்டணும். சோ அதுக்கு நம்ம பின்னால கம் பிளேஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த மேல இப்படி இந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இப்படி சுத்தி கம் வச்சுட்டு நம்ம இதுல இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டா ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி இனி இதெல்லாம் நல்லா காயட்டும். இப்ப இது காஞ்சிருக்கு. இனி நம்ம இதை சுத்தி பால் செயின் வைக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பால் செயின். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இனி இந்த செயின் ஸ்டோன் வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதுல வந்து ஒரே ஒரு ஸ்டோன் வெட்டிட்டு இதுக்கு மேல வைக்கணும். பாருங்க நம்ம இதை இங்க வந்து கட் பண்ணல, இந்த ரிங்க நம்ம கட் பண்ணல, இது மேல நம்ம வந்து இந்த ரெட் கலர்ல உள்ள செயின் ஸ்டோன் நம்ம வைக்கும். பாருங்க இந்த மாதிரி. இனி பாருங்க இந்த 3 கார்னர்ஸ் இருக்குல்ல இந்த 3 கார்னர்ஸ்லயும் நம்ம நல்லா கம் அப்படி வச்சுட்டு இந்த ஃப்ளவர் ஷேப் சம்கி இருந்து பாத்தீங்களா அதை நம்ம இங்க பிளேஸ் பண்ணணும். இது வந்து அந்த தாமரை பூ மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு பாத்தீங்களா அதுக்கு தான் இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன் பிங்க் கலர். இனி இதுக்கு சென்டர்ல நம்ம 3 mm பீட் வைக்கலாம். இனி இது நல்லா காயட்டும். அப்புறமா நம்ம இதுக்கு பேஸ் ஸ்டிக் பண்ணலாம். பாருங்க இப்ப இது கொஞ்சம் காஞ்சிருக்கு. இனி நம்ம இந்த காலர் கேன்வாஸ் இருக்குல்ல இதுல மேல இதை வந்து இப்படி வச்சு ஒட்டணும். சோ அதுக்கு நம்ம இதை போய் கட் பண்ணி எடுக்கலாம். இதை நம்ம வந்து B7000 கம் வச்சு ஸ்டிக் பண்ணலாம். பாருங்க இதுக்கு பின் பக்கத்துல இப்படி ஃபுல்லா அந்த கம் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்டிடும். இனி இது நல்லா காயட்டும். பாருங்க இந்த மாதிரி இனி இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து ரிங் பேஸ்ல ஒட்டலாம். பாருங்க நல்லா காஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதை இந்த ரிங் பேஸ் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு மேல இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். இதுக்கும் நம்ம B7000 கம் தான் யூஸ் பண்ணுவோம். ரிங் பேஸ் வந்து கொஞ்சம் இதுல பெரிய சைஸும் உண்டு. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் கிடைச்சுன்னா பெரிய சைஸ் வாங்கிடுங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் கிடைச்சி. பாருங்க இந்த மாதிரி நல்லா அந்த கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டினா போதும்.
அதுல அப்படி சென்டரா வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்டிடும். இந்த மாதிரி இப்படி இப்படி வச்சு இப்படி ஒட்டிடணும். இது வந்து லக்ஷ்மி காயின் ரிங். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரிங் தான். நீங்க எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்க. வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.